வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓஷோவோட பார்வையில பதஞ்சலியோட யோக சூத்திரங்கள். நம்மகிட்ட ஆதாரமா இருக்கிறது ஓஷோ எழுதின பதஞ்சலி யோகம் ஒரு விஞ்ஞான விளக்கம் புத்தகத்தோட தமிழ் மொழிபெயர்ப்புலேருந்து சில பகுதிகள். நம்ம நோக்கம் பதஞ்சலி சொல்ற அந்த விஞ்ஞான ரீதியான அணுகுமுறை, அதாவது மனம், சுயமாற்றம், இதுக்கெல்லாம் அத ஓஷோ வழியா கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறது. இது மனசோட வேலைகள், யோக பாதை, இதெல்லாம் பத்தினது. இதுக்கு நிஜமாவே ஒரு நீளமான அலசல் தேவைப்படுது பாருங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா கவனமா கேளுங்க. ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இல்ல கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம்னே சொல்லலாம். நாம எல்லாரும் எதிர்காலத்தை பத்தின ஒரு நம்பிக்கையில, ஒரு பெரிய மாயையில வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிற கருத்து. எப்படி இருக்கு? வாங்க இத பத்தி விரிவா பேசலாம். நாம ஒரு ஆழமான மாயையில இருக்கோம். அதுக்கு அச்சாணி நம்பிக்கைன்னு ஆதாரம் சொல்லுது. குறிப்பா நாளைக்கு எதிர்காலத்துக்கு என்ன ஆகுங்கிற நம்பிக்கை. நீச்சே சொன்ன மாதிரி இருக்கே, மனுஷன் கனவு பொய்யில்லாம வாழ முடியாதுன்னு சொன்னாரே, அது மாதிரி தானா? நம்ம வாழ்க்கையில இது எப்படி வெளிப்படுது? ஆமா, நீங்க கேட்டது ரொம்ப சரி. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, நாம முழிச்சிட்டு இருக்கும்போது கூட நமக்குள்ள ஒரு கனவு நீரோடை மாதிரி ஓடிட்டே இருக்கான். அதாவது மனசு கற்பனை, நினைவு, எதிர்கால திட்டம், எதிர்பார்ப்புன்னு எதையாவது யோசிச்சுட்டே இருக்கு. இப்போ நீங்க நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கும்போது கூட மனசுல வேற ஏதோ ஓடிட்டு இருக்கலாம் இல்லையா? இதுதான் பிரச்சனை. இது நிகழ்காலத்தை உள்ளத உள்ளபடி பார்க்க விடாம தடுக்குது. ஒரு திரை மாதிரி. இந்த திரைய விலக்கிறதுக்கு, இந்த ஓட்டத்தை நிறுத்துறதுக்கு, அதுக்கு தான் யோகம் ஒரு வழியா வருது. ஓஹோ, அப்போ புத்தர் சொன்ன துக்கம் கூட இந்த நம்பிக்கை எதிர்பார்ப்புல இருந்து தான் வருதுன்னு ஓஷோ சொல்றாரு, அப்படிதானே? நாளைக்கெல்லாம் சரியாயிடும், எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதே அதுவே நம்மள நிகழ்காலத்திலிருந்து தள்ளி வைக்குது. ஒரு திருப்தி இல்லாத நிலை. இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நம்பிக்கை இல்லாம எப்படி வாழறதுன்னு தோணுது. ஆனா இந்த நம்பிக்கை தான் பிரச்சனையின் மூலம்னா பதஞ்சலி இதுக்கு என்ன சொல்றாரு? தீர்வு என்ன? அதுதான் முக்கியமான விஷயம். பதஞ்சலியோட முதல் சூத்திரங்கள்லயே வருது பாருங்க. யோக சித்த விருத்தி நிரோத. அதாவது யோகம்னா மனசோட அலைகளை, அந்த மாற்றங்களை, அந்த ஓட்டத்தை நிறுத்துறது. சிம்பிள். இதுக்கு என்ன தேவைன்னா, இருப்பதை உள்ளபடி அறிய ஒரு தயார் நிலை வேணும். என்ன இருக்கணும், என்ன இருக்கலாம்னு கற்பனை பண்ணாம, இப்போ இங்க என்ன இருக்கோ அதை பார்க்கற தைரியம். ஓஷோ இதுக்கு முழுமையான நிராசைன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இது அவநம்பிக்கையில பாருங்க. அவநம்பிக்கையும் ஒருவித எதிர்பார்ப்பு தான். நிராசைங்கிறது நம்பிக்கை, அவநம்பிக்கை ரெண்டையும் தாண்டின ஒரு நிலை. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம மனசை திறந்து வைக்கிறது. அப்பதான் உண்மையா பார்க்க முடியும். சரி, மனசோட அந்த அலைபாயிர தன்மை புரியுது. அப்ப பதஞ்சலியோட பாதை எப்படிப்பட்டது? இது மன அமைதிக்கான பயிற்சி மட்டும்தானா? ஓஷோ சொல்றாரு, இது சிகிச்சை முறை இல்ல, இது ஒரு ஒழுங்குமுறை, டிசிப்ளின் அப்படின்னு. அந்த வித்தியாசம் என்ன? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். சிகிச்சைங்கிறது பொதுவா ஒரு நோய்க்கு, ஒரு குறைக்கு கொடுக்கிறது. ஆனா பதஞ்சலியோட யோக ஒழுங்குமுறை அதுக்கும் மேலானது. இது பரிபூர்ண மாற்றம், ஒரு முழுமையான சுயமாற்றம். நீங்க நல்லா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, உங்களை நீங்களே இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க, உங்க முழு ஆற்றலை கொண்டு வர, உங்க இயல்பையே மாத்துறதுக்கு இது ஒரு வழி. பதஞ்சலி இதுல ரொம்ப நேரடியா, பகுத்தறிவோட ஒரு விஞ்ஞானி மாதிரி அணுகுறாரு. அவர் கதை சொல்லல, உணர்ச்சியை தூண்டல. அவர் ஆத்திகரா நாத்திகரானே தெரியாது. அவர் உண்மைய அறிவியல் ரீதியா தேடுறவர். அனுபவம் தான் முக்கியம் அவருக்கு. அதாவது எந்த மதச்சார்பும் இல்லாம, முன்முடிவும் இல்லாம, அனுபவபூர்வமா உண்மையை பார்க்கிற ஒரு முறை. சரி, அப்படிப்பட்ட ஒழுங்குமுறையோட கடைசி நோக்கம் என்ன? நாம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு நிலையான ஆனந்தம் அடையிறதா? ஆமா, ஆனந்தம்தான். ஆனா அந்த ஆனந்தம் வெளியே இருந்து வர்றதில்ல. அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு. ஆனா அது வெளிப்பட முடியாம இருக்கு. நாம பொதுவா எப்படி இருக்கோம்? ஒரு குழப்பமான கும்பல் மாதிரி. பல பக்கமும் இழுக்கிற ஆசை, பயம், கோபம், நினைவு, கற்பனைன்னு துண்டு துண்டா சிதறி கிடக்குறோம். யோக ஒழுங்குமுறை என்ன பண்ணுதுன்னா, இந்த சிதறின சக்தியெல்லாம் ஒன்னாக்கி ஒரு மையத்தை உருவாக்குது. மையம் கொள்ளுதல்னு சொல்லலாம். இந்த ஒருமித்த மையம் கொண்ட சுயம்தான் ஆனந்தமா இருக்க முடியும். அந்த மையம் உருவாகிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாலும், வேலை, உறவு, ஆன்மீகம் எதுவா இருந்தாலும் அது நேர விரயம்தான ஓஷோ எச்சரிக்கிறார். அந்த மையம்தான் உண்மையான வாழ்க்கையோட ஆரம்பம். ஓஹோ, இந்த மனசோட செயல்பாடுகள், இந்த குழப்பமான கும்பலோட முகங்களை பதஞ்சலியினும் சரியா வகைப்படுத்துறாரு இல்லையா? 5 சித்த விருத்திகள், அதாவது மனசோட மாறுபாடுகள் பத்தி சொல்றாரு. அது நம்ம அனுபவத்தை எப்படி உருவாக்குது? ஆமா, கரெக்ட்.
பதஞ்சலி மனசோட இந்த 5 செயல்பாடுகளை சொல்றாரு. 1 பிரமாணம், சரியான அறிவு. 2 விபரியா, தவறான அறிவு. 3 விகல்பா, கற்பனை. 4 நித்ரா, உறக்கம். 5 ஸ்மிருதி, நினைவு. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 5மே நல்லதுக்கும் வழிவகுக்கலாம், கெட்டதுக்கும் வழிவகுக்கலாம். அதாவது துக்கத்துக்கும் துக்கமில்லாத நிலைக்கும். அது தானா நல்லதோ கெட்டதோ இல்ல. நாம் அதை எப்படி பயன்படுத்துறோம், அது நம்மள எப்படி ஆட்டி படைக்குதுங்கிறது பொறுத்தது. இது ஒவ்வொன்றும் எப்படி நம்ம உண்மைய மாத்தி அமைக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சுயமாற்றத்துக்கு இதுதான் முதல் படி. சரி, எல்லாத்தையும் பார்க்க நேரம் இருக்குமான்னு தெரியல, ஆனா சிலது முக்கியமா படுது. உதாரணத்துக்கு விகல்பா, கற்பனை. இது கொஞ்சம் சிக்கலா இருக்கே. ஒரு பக்கம் கற்பனை தான் கிரியேட்டிவிட்டின்னு சொல்றோம், இன்னொரு பக்கம் அதுவே மாயைக்கும் காரணம். ஓஷோ என்ன சொல்றாரு இத பத்தி? ஆமா, இது ரொம்ப நுட்பமான இடம். விகல்பா, அதாவது கற்பனைங்கிறது உண்மையில் இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி காட்டுற மனசோட சக்தி. இது நல்லதுக்கும் பயன்படலாம், கெட்டதுக்கும் பயன்படலாம். ஓஷோ கூவேன்னு ஒரு உளவியலாளர் உதாரணம் சொல்றாரு. அவர் நோயாளிகள் கிட்ட நான் நாளுக்கு நாள் எல்லா விதத்திலையும் நல்லாயிட்டு வரேன்னு திரும்ப திரும்ப சொல்லி அந்த கற்பனை மூலமாவே பலரை குணப்படுத்தினாராம். இது ஆக்கப்பூர்வமான கற்பனை. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா வெறும் கற்பனையிலேயே வாழ்றது ரொம்ப ஆபத்து. ஓஷோ ஒரு சர்தார் கதை சொல்றாரு நகைச்சுவையா. மலைப்பாதையில கார் ஓட்ட பயந்த ஒருத்தர்ட்ட கூட இருந்தவர், நீ சர்தாரியா, சிங்கத்தோட புள்ள, நீ பயப்படலாமா அப்படின்னு சொன்னதும் அந்த சர்தாருங்கிற கற்பனை அவரை தூண்டி தைரியமா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாராம். இங்க கற்பனை அவரை செயல்பட வச்சது நல்லதுதான். ஆனா நிறைய பேர் மதம் பேர்லயோ சித்தாந்தம் பேர்லயோ வெறும் கற்பனையிலே வாழ்ந்து உண்மையை மிஸ் பண்றாங்கன்னு ஓஷோ சொல்றாரு. முக்கியமா என்னன்னா, கற்பனை வரும்போது அதோடயே போகாம ஒரு சாட்சியா இருந்து அது கவனிக்கணும். அப்பதான் அதோட பிடியிலிருந்து தப்பிச்சு அதை ஒரு கருவியா பயன்படுத்த முடியும். இல்லனா நாமளே செஞ்ச கற்பனை ஜெயில மாட்டிக்கும். இது விகல்ப பத்தின நல்ல விளக்கம். அடுத்தது ஸ்மிருதி, நினைவு. இது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கம் தானே. கடந்த காலம் இல்லாம எப்படி? ஆனா இதுவும் ஒரு விருத்தி, ஒரு தடைன்னு பதஞ்சலி சொல்றத ஓஷோ எப்படி பாக்குறாரு? இது கொஞ்சம் குழப்புதே. ஆமா, கேள்வி சரிதான். ஸ்மிருதி, அதாவது நினைவுங்கிறது போன கால அனுபவங்களோட பதிவு. இது இல்லாம அன்றோட வாழ்க்கை நடக்காதுதான். ஆனா என்ன பிரச்சனைன்னா, நம்ம நினைவு நம்ம நினைக்கிற மாதிரி அவ்ளோ நம்பகமானது இல்லைன்னு ஓஷோ சொல்றாரு. அது ஒரு போட்டோ மாதிரி அப்படியே இருக்காது. நம்ம நினைவுகள் நம்மளோட விருப்பு, வெறுப்பு, பயம், ஆசையால மாறிட்டே இருக்கும். ஒன்னு அழகுபடுத்துவோம், இல்ல ரொம்ப மோசமாக்குவோம். அதை விட முக்கியமா இந்த நினைவுகள் திரும்ப திரும்ப நம்மள நிகழ்காலத்தை முழுசா அனுபவிக்க விடாது. நீங்க ஒரு பூவை பார்க்கும்போது கூட மனசு உடனே அதை முன்னாடி பார்த்த பூவோட ஒப்பிடும், அதுக்கு பேரு வைக்கும், வகைப்படுத்தும். அதனால அந்த பூவோட அழகு அந்த கணத்தோட புதுவை போயிடும். இந்த மாதிரி கடந்த காலம் திரும்ப திரும்ப வர்றதுதான் சலிப்பை உருவாக்குது. எல்லாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி கேட்ட மாதிரி தோணும். யோக பாதையில இந்த நினைவோட ஆதிக்கத்திலிருந்து வெளியே வரணும். தேவைன்னா நினைவுபடுத்தலாம், ஆனா மத்த நேரம் மனசு நிகழ்காலத்துல புதுசா இருக்கணும். இது நினைவை அழிக்கிறதில்ல, அதோட ஆட்டோமேட்டிக் தன்மையை கண்ட்ரோல் பண்றது. ஆகா, மனசு இப்படி அலைப்பாயுது, கற்பனை நினைவுல சிக்குதுன்னா இதை எப்படி கட்டுப்படுத்துறது? அந்த மையத்தை எப்படி அடையிறது? இங்கதான் பதஞ்சலி சொல்ற அந்த 2 முக்கியமான விஷயம். அபியாசம், வைராகியம் வருதா? அபியாசம்னா என்ன? சும்மா திரும்ப திரும்ப செய்யறதா? அபியாசம், அதாவது பயிற்சிங்கிறது சும்மா இயந்திரத்தனமா செய்யறதில்ல. அது உணர்வுடன் கூடிய தொடர்ச்சியான முயற்சி. ஓஷோ சொல்ற மாதிரி இது இயற்கைக்கு எதிரானது இல்ல, ஆனா நம்ம கிட்ட இருக்கிற தவறான பழக்கங்களுக்கு எதிரானது. கோபம், பயம், பேராசை, பொறாமை, இதெல்லாம் மனசுல மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள்ல கூட பதிஞ்சு போன பழக்கம். இத மாத்துறதுக்கு சும்மா முயற்சி பத்தாது, தொடர்ந்து விழிப்போட பயிற்சி செய்யணும். குருஜிம்னு ஒரு ஞானி இருந்தாரு. அவர் சில சமயம் அவர் சீடர்களுக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி வேலை கொடுப்பாராம். ஒரு குழிய தோண்டிட்டு உடனே மூட சொல்றது மாதிரி. ஓஹோ, எதுக்கு அப்படி? எதுக்குன்னா அவங்களோட அந்த பானா வர்ற மனப்பான்மைய, அந்த பழக்கத்தோட பிடிய உடைக்கிறதுக்கு. அபியாசம்ங்கிறது நீங்க எதை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு நிமிஷம் உள்ள திரும்பி உங்க மையத்துல நின்னு அப்புறம் விழிப்போட செய்யறது. இது மெதுவா ஆனா கண்டிப்பா பழைய பழக்கத்தை நீக்கி புதுசா விழிப்புணர்வோட இருக்கிற பழக்கத்தை உருவாக்கும். இதுக்கு பொறுமை வேணும், விடாமுயற்சி வேணும். சரி, இது அபியாசம். அப்போ வைராகியம், பற்றின்மை, இது உலகத்தை விட்டு ஓடுற மாதிரி தெரியுது. இது அபியாசத்தோட எப்படி சேருது? குடும்பத்துல இருக்கிறவங்க, சமூகத்துல இருக்கிறவங்க எப்படி வைராகியமா இருக்கிறது?
இது பொதுவா தப்பா புரிஞ்சுக்கப்படுது. வைராகியம் பற்றின்மைங்கிறது வெளியே இருக்கிற பொருளை விடுறது இல்ல, உள்ள இருக்கிற பற்று விடுறது. ஓஷோ இதுக்கு 2 நிலை சொல்றாரு. முதல் நிலை, புலன் இன்பங்களுக்கான ஆசைய நிறுத்துறதுக்கு உணர்வோட முயற்சி பண்றது. நம்ம ஏன் இன்பத்தை தேடிட்டே இருக்கோம்? ஓஷோ சொல்றாரு, ஏன்னா உள்ளுக்குள்ள நாம ஆனந்தமா இல்ல. அந்த உள்ள இருக்கிற வெறுமைய, சந்தோஷம் இல்லாதத மறைக்கத்தான் வெளியே இன்பத்தை தேடுறோம். சாப்பாடு, புகழ், உறவு எதுவா வேணா இருக்கலாம். காமம் மாதிரி பெரிய இன்பம் கூட மனசு தற்செயலா ஒரு நிமிஷம் நிக்கும்போது உள்ள இருந்து வர்ற உண்மையான ஆனந்தத்தோட ஒரு சின்ன துளி, ஒரு நிழல் தான்னு சொல்றாரு. இந்த முதல் நிலையில இந்த வெளிய தேடுறதுல அர்த்தம் இல்லைன்னு உணர்ந்து அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்றோம். ஆனா இது மட்டும் போதாது. 2வது உயர்ந்த நிலை என்னன்னா, புருஷனை, நம்ம உண்மையான இயல்ப, அந்த உள்ள இருக்கிற ஆனந்தத்தை தெரிஞ்சுக்கிறதால ஆசையே தானா போயிடும். அப்போ பற்றின்மைங்கிறது ஒரு முயற்சியா இருக்காது, அது இயல்பா மாறிடும். வைலத்தை பார்த்த பிறகு கூழாங்கல்ல தேடுவோமா? அது மாதிரி. இங்கேதான் அபியாசமும் வைராகியமும் சேருது. தொடர்ந்து செய்யற அபியாசம், விழிப்புணர்வு பயிற்சி நம்மள உள்ள திருப்பும். வைராகியம் பற்றின்மை வெளியே இழுக்கிற விஷயங்கள்லேருந்து நம்மள விடுவிக்கும். 2ம் ஒண்ணுக்கொன்னு உதவும். அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா உண்மையான சந்தோஷத்துக்கு மூலம் வெளியே இல்ல, அது உங்களுக்கு வர்ற எல்லா சந்தோஷத்துக்கும் நீங்களே தான் மூலம் அப்படிங்கறதா முக்கிய செய்தி. ஆனா நம்ம சமூகம், உறவுகள், கலாச்சாரம் எல்லாமே பந்தபாசத்தை, கடமைகளை தானே பெருசா பேசுது. உண்மையான அன்புக்கும் இந்த பந்தபாசத்துக்கும் என்ன வித்தியாசம்னு ஓஷோ சொல்றாரு. கரெக்டான கேள்வி. சமூகம், குடும்பம், சில மத அமைப்புகள் கூட பாதுகாப்புக்காக அன்பை விட பந்தபாசங்களை தான் அதிகமா சொல்லித் தருதுன்னு ஓஷோ சொல்றாரு. பந்தபாசம்னா என்ன? பிடிப்பு, உரிமை கொண்டாடுறது, எதிர்பார்க்கிறது. இது அடுத்தவங்கள ஒரு பொருள் மாதிரி பார்க்க வைக்கும். உண்மையான அன்புங்கிறது சுதந்திரம். அது அடுத்தவங்களோட தனித்தன்மைய மதிக்கும், எதையும் எதிர்பார்க்காது. ஆனா இப்படி சுதந்திரமான அன்பு நம்ம சமூக அமைப்புக்கு ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. அதனால அன்போட பேர்ல பந்தபாசத்தையே சொல்லித் தராங்க. இதுதான் உறவுகள்ல வர்ற நிறைய துன்பத்துக்கு காரணம். வைராகியம்னா இந்த பந்தங்கள்ல இருந்து விடுபடுறது. அதுக்கு அர்த்தம் உறவை வெட்டிக்கிறது இல்ல. உறவுகளை பந்தபாசத்தோட இல்லாம உண்மையான அன்போட ஒவ்வொரு கணமும் புதுசா சுதந்திரமா வாழ்றது. இது உறவுகளை இன்னும் ஆழமாக்குமே தவிர அழிக்காது. இது ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, அப்போ இந்த யோக பயணம், இந்த சுய மாற்ற பாதைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இல்ல கூட்டமா போக முடியுமா? இதுல குருவோட பங்கு என்ன? குரு இல்லா வித்த பாழ்னு சொல்றாங்களே. ஆதாரம் இத ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த பாதை அடிப்படையில தனிநபர் சார்ந்தது. உண்மைய சொத்து மாதிரி கைமாத்த முடியாது. அப்பா புள்ளைக்கு நிலத்தை கொடுக்கலாம், ஆனா ஞானத்தை அப்படி கொடுக்க முடியாது. அது நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஓஷோ விஸ்வாசம் வேற, அடைக்கலம் அல்லது சரணாகதி வேறன்னு அழகா சொல்றாரு. விஸ்வாசங்கிறது அடுத்தவங்க சொல்றத ஏத்துக்கிறது, அது கடன் வாங்கின மாதிரி. சரணாகதிங்கிறது உங்க அனுபவத்துல வர்றது, அதுதான் உண்மையானது. ஓஷோ ஜுனைத்னு ஒரு சூஃபி ஞானி கதை சொல்றாரு. அவர் உண்மையான குருவை தேடி 20 வருஷம் அலைஞ்சு கடைசியில தனக்கு முதல்ல வழிகாட்டினவரே குருன்னு உணர்றாரு. அப்படியா? ஆனா குரு அத முதல்லயே சொல்லியிருந்தா ஜுனைத் ஏத்துக்க மாட்டாராம். ஏன்னா அவர் அப்போ தயாரா இல்ல. அந்த தேடலும் அலைச்சலும் தான் அவரை தயார்படுத்துச்சு. அப்போ குரு தேவையே இல்லையா? இல்ல குருவோட பங்கு வேற மாதிரி இருக்குமா? குருவோட பங்கு ரொம்ப முக்கியம், ஆனா நாம நினைக்கிற மாதிரி இல்ல. ஓஷோ ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு. நீங்க ஒரு வானொலி மாதிரி இருக்கீங்க. தெய்வீக இசை, உண்மை எல்லா இடத்துலயும் ஒலிச்சுட்டே இருக்கு. ஆனா உங்க ரேடியோ, மனசு சரியா டியூன் ஆகலனா அந்த பாட்டை கேட்க முடியாது. குரு என்ன பண்றாருன்னா, இந்த டியூனிங்க, இந்த சரி பண்றத செய்ய வழிகாட்டுறாரு. அவர் உங்களுக்கு உண்மைய நேரடியா தரல, ஆனா நீங்க உண்மைய பெறருக்கு தடையா இருக்கிற உங்க மனசோட கோளாற சரி செய்ய உதவுறாரு. சரியான வழிகாட்டுதல் இல்லாம பயிற்சி பண்றது ஆபத்துன்னு ஓஷோ சொல்றாரு. உதாரணத்துக்கு சூஃபிகள் மஸ்த்னு சொல்ற இறை பித்தர்கள் பத்தி பேசுறாங்க. இவங்க சரியா பயிற்சி இல்லாம ஏதோ ஒரு விபத்து மாதிரி இறை அனுபவம் அதனால மனசு குழம்பி பைத்திய மாதிரி ஆயிடுறாங்க. மெஹர் பாபா மாதிரி ஞானிகள் இவங்களுக்கு உதவவே அவங்க வாழ்க்கைய செலவழிச்சாங்க. பதஞ்சலியோட பாதை ரொம்ப கட்டமைக்கப்பட்டது, ஸ்டெப் பை ஸ்டெப் பாதுகாப்பானது. இதுக்கு பதிலா ஜே கிருஷ்ணமூர்த்தி மாதிரி குரு தேவையில்ல, நீங்களே ஒலின்னு சொல்றது சரிதான். ஆனா அத தப்பா புரிஞ்சுக்கிட்டா அது அகங்காரத்தை வளர்த்து ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். அதனால இந்த பயணம் தனிப்பட்டதுதான்,
ஆனா சரியான வழிகாட்டுதல் குரு வேணும். முழுமையான பொறுப்புணர்வும் வேணும். உங்க பயணத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. ஆஹா, இந்த நீளமான ஆழமான அலசலோட இறுதியில சில முக்கியமான விஷயங்களை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். பதஞ்சலி, ஓஷோ பார்வையில யோகம்ங்கிறது வெறும் உடற்பயிற்சியோ மதமோ இல்ல. அது சுய மாற்றத்துக்கான ஒரு துல்லியமான விஞ்ஞான ரீதியான ஒழுங்குமுறை. இது நம்ம மனசோட மாயைகளை, அதோட விருத்திகளை, ஆழமா பதிஞ்ச பழக்கங்களை தாண்டி போக உதவுது. உணர்வோட தொடர்ந்து செய்யற பயிற்சி, அபியாசம், அப்புறம் பற்றற்ற பார்வை, வைராக்கியம், இந்த 2 தூண் மூலமா நமக்குள்ளே இருக்கிற உண்மையான ஆனந்தத்தை கண்டுபிடிக்க இது ஒரு வழி. இதெல்லாம் உங்களுக்கு என்ன தோண வைக்குது? ஒருவேளை உங்க மனசோட இந்த வேலைகளை பத்தி நீங்க இன்னும் ஆழமா, நேர்மையா உங்களை கவனிக்கிறது தான் இந்த பயணத்தோட முதல் படியா இருக்குமோ? ஆமா, இங்க ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, நீங்க எங்க இருந்தாலும், நீங்க யாரா இருந்தாலும், உங்கள் நிலைமைக்கு காரணம் நீங்க தான் அப்படிங்கறத ஆழமா உணர்றது. இது உங்களை குற்றவாளியாக்க இல்ல சோர்வாக்க இல்ல. இது உங்களுக்கு பெரிய சக்தியையும் சுதந்திரத்தையும் கொடுக்குது. உங்க துன்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் நீங்களே காரணம்னா, அத மாத்துற சாவியும் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க உண்மையை நீங்க எப்படி உருவாக்குறீங்க, உங்க மனசோட எந்த விருத்திகள் உங்களை ஆட்டுவிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த பாதையோட திறவுகோல். இது ஒரு நீண்ட, பொறுமையான, ஆனா ரொம்ப மதிப்புள்ள உள்நோக்கிய பயணம். கடைசியா உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வி. ஞானம் அடைஞ்ச பிறகும் கூட புத்தர் மாதிரி ஆட்களுக்கு அந்த பயிற்சி, அந்த ஒழுங்குமுறை ஒரு முயற்சியா இல்லாம இயல்பா தொடருதுன்னு ஆதாரம் சொல்லுது. அதாவது அது உங்க இயல்பாவே மாறிடுது. இலக்க அடைஞ்ச பிறகு அந்த பாதை எதுக்கு தொடரணும்? இது பயிற்சிங்கிறதோட உண்மையான தன்மையை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? அது ஒரு முடிவு அடையறதுக்கான வழி மட்டும்தானா? இல்ல அந்த பயிற்சியே அந்த கடைசி நிலையோட, அந்த ஞானத்தோட வெளிப்பாடா மாறிடா? யோசிச்சு பாருங்க.